அட்ரஸ் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, brother. பிரைஸ் தி லார்ட். அமுதே ஜெயசிலி சிஸ்டர். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். இறைவனுக்கான கோட் நிறைய வாழ்க. கடந்த சனிக்கிழமை வந்து நமக்கு வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர் குரூப்ல பிரதரோட மெசேஜ் இருந்தது. அப்ப பிரதர் ஒரு கேள்வி கேட்டாங்க, பிளஸ்ஸிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல பியூலா சிஸ்டர் வந்து அந்த விளக்கத்தை, சரியான விளக்கத்தை சொன்னதாக பிரதர் சொன்னாங்க. அது ஏற்கனவே பிரதர் சொல்லியிருக்கதா அவங்க அதை கூர்ந்து கவனிச்சு இருந்த அந்த ஒரு பதில சொன்னாங்க. அதாவது கடவுளுடைய திருவுளம் என்னுடைய வாழ்வில் நிறைவேறுவது தேவையான அந்த ஆற்றல் சக்தி அதுதான் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்ப என்னுடைய உள்ளத்துல என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த பதில பிரதர் சொன்ன அந்த மெசேஜ் வீடியோ எதுன்னு பியூலா சிஸ்டர்ட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னு என்னோட உள்ளத்துல ஓடிச்சு. ப்ரேயர் முடிஞ்ச பிறகு கேட்டுருந்தோம். ஆனா ப்ரேயர் முடிஞ்ச பிறகு என்னோட பர்சனல் ஒர்க்கு கொஞ்சம் இதுகள்னால நம்ம கேட்க முடியல. அடுத்து நான் சண்டே என்ன நினைக்கிறேன்னா, நிறைய நேரம் அந்த தாட் ஓடிட்டே இருக்குது. எப்படியாவது ஞாபகமா அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிடணும் அந்த வீடியோ மெசேஜ் எதுன்னு. அந்த ஃபுல் மெசேஜ் நம்ம கேட்டா அதுக்கான நிறைய விஷயம் நமக்கு அது தெரியும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்தது. அப்ப நான் நினைச்சிட்டே இருக்கும்போது, வேலை செஞ்சுட்டே இருக்கும்பொழுது டக்குன்னு சிஸ்டர்ட்ட கேட்டுறணும் அந்த உணர்வு எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப டக்குன்னு ஒரு உணர்வு எனக்கு, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கார்ல, ஆவியானவர்ட்ட கேளு அப்படின்னு ஒரு உணர்த்துதல். அதை என்னால நல்லா உணர முடிஞ்சது. டக்குன்னு நான் சொன்னேன், ஆவியானவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா, அந்த செய்தி பதிவு எது, அந்த பதில் பிரதர் சொன்னது எது, எனக்கு அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை தான் சொன்னேன். சொல்லிட்டு நான் என்னுடைய வேலைகளை பார்க்கிறேன். வேலை பார்க்கும்போதே துதிச்சுட்டே இருந்தேன். நன்றி அப்பா, நன்றி, ஹalleluya ஹalleluya அப்படின்னு சொல்லிட்டு. வேலையை முடிச்ச உடனே ஒரு சில வீடியோ பதிவுகளை நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி தனியா வச்சிருப்பேன். எப்பயாவது ஃப்ரீயா இருக்கப்ப இந்த மெசேஜை கேட்கணும் அப்படின்னு. அப்படி நிறைய வீடியோ மெசேஜஸ் இருக்கும்போது கரெக்டா பர்டிகுலரா எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள்ங்கிற வீடியோ பதிவு 2 வீடியோ பதிவு இருக்குது. அது அத உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஆவியானவர் எனக்கு துணை செய்தாரு. அது அப்படியே தீவிரமா உட்கார்ந்து சண்டே அன்னைக்கு நானு 2 மணில இருந்து அந்த மெசேஜை கேட்க ஆரம்பிக்கிறேன். சோ முதல் வீடியோ பகுதி முழுவதும் முடிஞ்சிருச்சு. 2வது வீடியோ பகுதியிலையும் 58வது நிமிடம் வரும்போது கரெக்டா பிரதர் அந்த கேள்வியை கேட்டு அதுக்கான பதில பிரதரே சொல்றாங்க. அப்ப அதை கேட்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. நான் அந்த நேரத்துல ஆவியானவருக்கு நன்றி சொன்னேன். இதுல என்ன ஒரு மிராக்கிள்னா, கடந்த 2 மாசமா ஒரு காரியத்துக்காக ஒரு இறை வார்த்தையை நான் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன். ஆனா என்னால அந்த வார்த்தைப்படி வாழ முடியல, செயல்படுத்த முடியல. அப்ப நான் 2 நாளா தொடர்ந்து அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன் இந்த வார்த்தையை நம்ம அறிக்கையிடுறோம், ஆனா இந்த வார்த்தைப்படி செயல்படுத்த நம்மளால முடியலையே, என்ன காரணம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீடியோ பதிவுலயே அந்த 2வது வீடியோல 58வது நிமிடத்திலிருந்து தொடர்ந்து எனக்கு என்னுடைய அந்த கேள்விக்கு பதிலா அந்த மெசேஜ் ஆண்டவருக்கு இதுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தினுடைய உணர்வுகளையும் அந்த ஏக்கங்களையும் அறிகிறவரா இருக்கிறாரு. அதுக்கான ஏற்ற பதில நமக்கு தருகிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆவியானவருக்கு கொடான கோடி நன்றி. பிரைஸ் Praise the Lord, praise the Lord, praise the Lord, glory to God. நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக கடவுள் நம்மளை செயலாற்றிட்டு இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்குள்ளாடி இருக்கிற ஆவியானவர்கிட்ட நம்ம பேசும்போது அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. சகோதரிக்கு அந்த வெளிப்பாடுதலை கடவுள் கொடுத்துருக்காங்க. அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரதுக்கான வழிகளையும் இந்த ஆவியானவர் தம்மை உணர்த்திருக்காங்க. ஸோ ஒவ்வொருவரோட வாழ்க்கையில் இது நடக்குது. ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் செயல்பட அனுமதிக்கும் போது நம்மை செம்மையான பாதையில் ஆவியானவர் நடத்தி செல்கிறார். இந்த அற்புதத்தை செய்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். விமலா சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர் நான் வந்து டிசம்பர் 1ஆம் தேதி வந்து அந்த பிரேயர்ல அட்டன் பண்ணேன். அப்போ வந்து எங்க வீட்டுக்காரரோட தங்கச்சி அவங்க கணவருக்கு வந்து ரொம்ப முடியல, உடம்பு சரியில்லை, இந்த ஜிஹெச்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது வந்து திங்கட்கிழமை சாட்சியா சொன்னேன். சனிக்கிழமை நான் ப்ரேயர்ல அட்டன் பண்ணும்போது அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லிட்டு திங்கட்கிழமை சாட்சி சொன்னேன், நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 3ஆம் தேதி டிசம்பர் 3ஆம் தேதி அவங்க இறந்துட்டாங்க பிரதர். அது இன்னொன்னு என்னன்னா, கடவுளோட திட்டம். அவர் வந்து உயிரோட இருந்தாலுமே படுக்கையில தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கும் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் சொல்லிட்ட பிறகு அது அவங்க இறந்துட்டாங்க.
ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கும் எங்க வீட்டுக்காரோட தங்கச்சிக்குமே ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல பேச்சுவார்த்தை எதுவுமே என் பொண்ணோட கல்யாணத்துல இருந்தே கொஞ்சம் மனஸ்தாபம், பேச்சுவார்த்தை கிடையாது. அதனால ஒரு 2-3 குடும்பம் வந்து எங்ககிட்ட பேசாமலே விலகி இருந்தாங்க. அந்த அண்ணனோட அந்த இறந்த பிறகு அந்த பழையபடியான அந்த உறவும் அந்த அன்பு, ஏன்னா நிறைய ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் கடவுள்கிட்ட. எனக்கு கொஞ்ச நாள் அவங்க மேல ஒரு வருத்தம், எனக்கு கொஞ்ச நாளுக்கு ஒரு வருத்தத்துல தான் இருந்தேன், ஒரு கோவத்துல இருந்தேன். அப்புறம் நானே அவங்கள வந்து ஆசீர்வதிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அவங்க பேரை சொல்லி சொல்லி அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார் பேரையுமே, பிள்ளைகளு அவங்க எல்லார் பேரையுமே சொல்லி சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இந்த அவர் இறந்த அந்த 3ஆம் தேதி இறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த 3 குடும்பத்திலயும் ஆண்டவர் வந்து அந்த பழையபடியான உறவை அதிகப்படியான ஒரு அன்போட ஆண்டவர் வந்து இணைச்சு வச்சிருக்கிறாரு. அந்த அது வந்து கடவுளால தான் கண்டிப்பா அது வந்து, ஏன்னா அந்த குடும்பத்துல ஒரு இழப்ப குடுத்து எங்களை மீண்டும் ஆண்டவர் வந்து ஒண்ணு சேர்த்திருக்கிறாருங்கிறது உண்மை. அது நான் கடவுளுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல குட் குட் சாட்சியா சிஸ்டர். சொல்றேன்னா. ஓகே, ஷார்ட்டா சொல்லுங்க போதும் சிஸ்டர். நீங்க சொன்ன விஷயம் புரியுது. கடவுளுக்கு நன்றி. ஓகே, ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கொடுத்ததுக்காக நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Praise தேங்க்யூ. the Lord. Praise the Lord. Glory to கொஞ்சம் God. சொல்றவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா போதும். என்ன ப்ராப்ளம், கடவுள் எப்படி அதை சரி பண்ணார், அது சொன்னா போதும். எஸ். Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. ரினு பிரைஸ் பிரதர் சிஸ்டர்ஸ். சாட்டர்டே அன்னைக்கு ஃபாதர் அவங்களுக்காகவும் அப்புறம் என்னோட மேடோட அம்மாக்காக ப்ரே பண்ணி சொல்லி நான் கேட்டு இருந்தேன். என்னோட மேடோட அம்மா அவங்க அன்னைக்கு நைட்டே வந்து ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அண்ட் அவங்க நல்லா பெட்டராக இருக்காங்க. மோஸ்ட்லி நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. மற்ற டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ ப்ரே பண்ணதுக்காக எல்லாருக்குமே நன்றி. ஏசப்பாக்கு Praise the நன்றி. Lord. Praise the Lord. என்ன ப்ராப்ளத்துல இருந்தாங்க? என்னங்க பிரதர்? என்ன ப்ராப்ளத்துல இருந்தாங்க அவங்க? அவங்களுக்கு ஆக்சுவலி சளியும் இருந்துச்சு, ப்ரெஷரும் ஹையா இருந்துச்சு. ஸோ ஓகே. என்ன அவங்களுக்கு இறைவார்த்தை என்ன சொன்னீங்க? ஏதாச்சும் சொன்னீங்களா சிஸ்டர்? இல்ல, நான் இந்த ப்ரேயர் குரூப்ல அவங்களுக்கு நான் ப்ரே பண்ணிட்டேன். ப்ரேயர் குரூப்ல நான் அன்னைக்கு சாட்டர்டே வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்காக ப்ரே பண்ண ப்ரேயர் சொல்லி பண்ணீங்க. நான் ஓகே 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 சிஸ்டர். கேட்டிருந்தேன். நான் ஸோ ப்ரேயர் இப்போ ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தேன். இப்போ அவங்க ஃபுல்லா கிளியர் ஆயிட்டாங்களா? ஆமா, இப்ப நல்லா சாப்பிடுறாங்க, மூச்செல்லாம் ஒண்ணும் வாங்கல, நல்லா பெட்டராவே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கும். நாளைக்கு டாக்டர் எப்படி பார்த்துட்டு மோஸ்ட்லி டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. கடந்த வாரத்தில் நாம் நம்பிக்கையோடு நாம் ஏறெடுத்த நமது விண்ணப்பத்திற்கு கடவுள் பதில் கொடுத்திருக்காங்க. கேக்குதா? கேக்குது சிஸ்டர். நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது brother, கேக்குது. ஓகே. பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரத்தில் அந்த சகோதரி இப்பதான் கேக்குது. ஓகே சிஸ்டர், பிரீத்திங் ப்ராப்ளத்துல இருந்து, சளி ப்ராப்ளத்துல இருந்த அந்த சூழ்நிலையில இருந்து நாம் நம்பிக்கையோடு ஏறெடுத்த நமது விண்ணப்பத்துக்கு கடவுள் பதில் கொடுத்திருக்காங்க. அந்த சகோதரிக்கு முழுமையான விடுதலையை கடவுள் கொடுத்திருக்காங்க. இந்த விடுதலையை தந்த அந்த கடவுளை கரங்களை தட்டுவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord sister. Praise the Lord. Daisy sister. Praise the Lord sister. சாட்டர்டே நான் மக படிக்கலன்னு சொல்லி ஜெப உதவி கேட்டு வந்தேன் பிரதர். ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு ஃபேமிலியே. அப்போ ஜெப உதவி கேட்டு ஜெபம் பண்ணாங்க. பிள்ளையே படிக்குதா, அவளே சொல்றா ஸ்கூல்ல பக்கத்துல இருக்கிற பசங்க படிக்க விடல, அவங்க மைண்ட் வாஷ் பண்றாங்க, இப்படி எல்லாம் சொல்றான். அப்ப நான் தூர போய் தான் வெளியே போய் இருந்து படிச்சுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வீட்டுல வந்து இன்னைக்கு இருந்து படிக்குதா. அவரே வந்த நேரமே புக்ஸ் எடுத்து படிக்குதா. அப்ப பப்ளிக் எக்ஸாம் வர போகுது, 12th படிக்குதா. கொஞ்சம் நீங்க சேர்ந்து எங்களுக்கு ப்ரேயர் இந்த பிள்ளைக்காக பண்ணுங்க பிரதர். இனி மேலும் பண்ணிட்டே இருங்க, நாங்களும் பண்றோம், பெத்தவங்களும் பண்றோம். ஒரு சாட்சி மகளாட்டு இனி நிக்கணும். இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு தந்திருக்குதா ஏசப்பா அந்த ஜெப உதவினால. அதுக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. நீங்க பிலீவ் பண்றீங்களா சிஸ்டர்? நாம் கேட்பதற்கு முன்பாகவே பெற்றுக்கொண்டோம் என விசுவசிக்க சொல்றார் கடவுள். இறை வார்த்தை சொல்லுது. நீங்க விசுவசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைக்கான அந்த படிக்கிறதுக்கு இருந்த எல்லா தடைகளையும் கடவுள் மாற்றிட்டாரு. அவ அந்த பரீட்சையில நல்ல கடவுள் இறை வார்த்தை என்ன சொல்லுது? உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுப்பார், அவர்கள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறார்கள். நீங்க இதை விசுவசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா
நீங்க சீக்கிரம் அறிக்கையிட்டுட்டே இருங்க. கடவுள் அந்த இடத்துல கட்டாயமா செயலாற்றுவாங்க. நீங்க எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான அந்த ரிசல்ட்டை கடவுள் அந்த இடத்துல கொண்டு வருவாங்க. பட் இது வந்து நீங்க விசுவாசத்தோட அதில் நிலைச்சிருக்கணும். அந்த வார்த்தையை அறிக்கையிட்டுட்டே இருக்கணும். சரிங்களா? சரி போதும். ஓகே. அப்ப நீங்க இறை வார்த்தை ஏதாச்சும் தந்திருக்காங்களா அறிக்கையிடுறதுக்காக பிள்ளைங்களுக்காக? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்கு செய்யும் சொல்ற ஜெபம் ஜெபம் அது ஆமா. அதை மட்டும் கிளியரா இன்னைக்கு சொல்லிட்டே இருங்க. ஆமா நம்பிக்கையோட சரி சொல்லுங்க. ஏன்னா ஆமா நம்பிக்கை என்பது நாம் காணாத விஷயத்தை நம்ம கண்டு கொண்டோம், எதிர்பார்க்கிறதை நாம் பெற்று கொண்டோம் அப்படிங்கிறது விசுவசிக்கிறது தான். சரியா? ஸோ நீங்க இப்போ உங்க மகள் எந்த மார்க் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எந்த இதுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்க முன்னாடி வச்சு அந்த வார்த்தையை சொல்லுங்க. கடவுள் கட்டாயமாக அந்த இடத்துல செயலாற்றிட்டு இருக்கிறாரு. நல்ல ஒரு அதிசயத்தை, பெரிய அதிசயத்தை உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். டெய்சி சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். கடவுளுக்கு நன்றி. இன்னைக்கு எனக்கு என்னுடைய உறவினர் ஒரு நபரை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் ரோமையர் 5:5 நான் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு என் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ளது. அந்த வார்த்தையும் இயேசுவின் நாமத்தில் அவரை மன்னிக்கிறேன், அன்பு செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், இதை சொல்லிட்டே இருந்தேன். நான் முழுமையா மன்னிக்கிறேன்றதை நான் உணர்ந்தேன். இன்னைக்கு ஒரு அன்பு செயல் மூலம் அவர்கிட்ட அன்பை வெளிப்படுத்த கடவுளுடைய கிருபையால அவருடைய அன்பு அந்த இடத்துல கொடுக்க முடிஞ்சது. திரும்ப அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. அந்த இடத்துல ஒரு அமைதி, சமாதானம் கிடைச்சது. இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை எழுதின ஒரு விஷயத்தை இன்னைக்கு செயல்படுத்த ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாங்க. அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஜீசஸ். கடவுளுக்கு நன்றி. கிறிஸ்துவின் அன்பு உங்கள் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது நிறைவார்த்தை இருக்குது. அந்த அன்பு வரும்போது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அமைதியை கடவுள் நாட்களில் கொடுத்துருக்காங்க சகோதரிக்கு. இவ்வளோ நாட்கள் நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில் உண்மையான நிலை என்பதை உணர்த்தி அதிலிருந்து வெளிவர கடவுள் இந்த நாட்களில் கிருபை செஞ்சுருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். லூர்து மேரி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இப்போ நவம்பர் மாசம் நடந்த டெட் எக்ஸாம்ல பிரதர் எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாம்ல எந்த விதமான ஒர்க் ஷாப், அதாவது அந்த கோச்சிங் கிளாஸ் எதுவும் என்னால் போக முடியல. மெட்டீரியல் எதுவும் வாங்கி என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. மெடிக்கல் லீவ் போட்டு படிக்கிற மாதிரியான சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்துச்சு. எனக்கும் அப்படி இல்லை. ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த சூழ்நிலையை மாற்றி என்னை அலையிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அத்தனை போராட்டங்கள் மத்தியிலும் நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு நான் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணினேன். யூடியூப்ல வர ஒரு சில வீடியோஸ் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணேன். அப்புறம் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது எனக்கு இப்போ நான் ரிசல்ட் எனக்கு பாஸ்ன்னு வந்திருக்கு. இந்த வெற்றி ஏசப்பா தான் எனக்கு கொடுத்தாங்க. அவருக்கு கொடான கூடிய நன்றி. அவருக்கே மகிமை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மனிதர்கள் மற்றவங்க அவங்க முயற்சியை வேற சோர்ஸை நம்பி இருக்கலாம். பட் நாம நம்பி இருக்கிறது விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய வல்ல கடவுளை நம்பி இருக்கிறோம். அவர் நம் வாழ்வில் செயலாற்றும் போது நம்மால் எண்ணி பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை நம் வாழ்க்கையில் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். வேற எந்த சோர்ஸும் இல்லாம, எந்த ப்ரிப்பரேஷன் இல்லாம கடவுளை மட்டும் நம்பி அந்த பரீட்சையை ப்ரிப்பேர் பண்ணி அந்த பரீட்சை எழுதும்போது கடவுள் அந்த இடத்துல செயலாற்றினார். ஒரு வெற்றியை இந்த நாட்களில் கொடுத்திருக்கிற இந்த வெற்றியை தந்த அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise the Lord, sister. Praise the Lord. Via sister, praise the Lord. ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியல இதுல, அதான். Praise the Lord, brother. Praise the Lord, sister. ஆக்சுவலி நான் இந்த சாட்சியம் Thursday ப்ரேயர்ல சொன்னேன். அவங்க டெய்லி ப்ரேயர்ல. அப்ப ஸ்டெல்லா சிஸ்டர் சொன்னாங்க, அடுத்து நீங்க எப்ப ப்ரேயர்ல வரும்போது சொல்லிருங்க அப்படின்னாங்க. எனக்கு சாட்டர்டே ப்ரேயர் அட்டன் பண்ண முடியல. என்னன்னா, நான் போன வீக்ல டியூஸ்டே பையன் ட்ரைனிங் போனப்ப அவனுக்கு காலு கிராயின்ல மசில் ஸ்பாசம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க கோச் நீ 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்தாகணும், ட்ரைனிங் வர வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லவும் எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நான் டியூட்டில இருந்தேன், கொஞ்சம் பதஷ்டம் இருந்தது.
அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்குள்ள ஒரு பயம் வந்தது உண்மையிலே. ஆனா உடனே நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு பைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சரி உடனே நமக்கு ஸ்டெல்லா ஸ்ரீயா அவங்களே கால் பண்ணி பேசலாம், சொல்லலாம், கேட்கலாம் அப்படின்னு இருந்தது. அப்புறம் ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கேன்ல, நீயே அதிகாரத்தை பயன்படுத்தி ப்ரேயர் பண்ண உன் பிள்ளைக்காக அப்படின்னான்ட்ட. அப்போ வெனஸ்டே நாங்க எல்லாருமே வீட்ல இருந்தோம். வீட்ல இருந்தப்போ எல்லாருமே பையனை தலையில கை வச்சுட்டு ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணி அவன்கிட்ட சொல்லி ஆண்டவர் அவரோட தழும்புகளால அவனை குணப்படுத்தி விட்டாரு, தேங்க்ஸ் கிவிங் பண்ணிட்டே இரு அப்படின்ட்டு சொல்லி ப்ரேயர் பண்ணோம்காக. கொஞ்ச நேரத்திலேயே அவன் எந்திரிச்சிட்டு துள்ளி குதிச்சுட்டான். எனக்கு ஒண்ணுமே அந்த இடத்துல பெயின் தெரியல, நல்லா ஆயிடுச்சு. மம்மி நான் 2 வீக்ஸ் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டேன், நான் அதுக்கு முன்னாடி போயிடுவேன், நல்லா இருக்கு இப்போ, நல்லாவும் இருக்கு. அவனும் அந்த இது ட்ரெயின் பண்றான். அதுக்காக ஆண்டவருக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு டியூட்டில கொஞ்சம் ஒர்க் பர்டன்ஸ், கொஞ்சம் ப்ராப்ளம் சேலஞ்சஸ் இருந்தது. அதுக்குமே இடையில கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இதுக்கான பதில் கொடுங்க ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும், நான் இங்கே இருக்கணுமா இல்ல வேற எதுக்கு போகணுமா, நீங்க சொல்லுங்க எனக்கு, நீங்க சொல்றதுதான் நான் கேட்பேன், மத்த எதுவும் நான் கேட்க மாட்டேன், யாரோ ஒருத்தவங்க அவங்கவுங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன் நானு. எனக்கு இது வார்த்தைகள் மூலமா எனக்கு நீங்க இது பதில் கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ அழகா எனக்கு இறைவார்த்தை மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, நீ இதே வார்டுல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மன அமைதி, ரொம்ப ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் இருந்தது, இங்கேதான் இருக்கணும், ஆண்டவரோட திட்டம் நான் இங்கேதான் இருக்கணுங்கிறது. அது ஆண்டவர் எனக்கு அது வெளிப்படுத்தினதற்காக இந்த நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகான கடவுளை நம்ம கடவுளா பெற்றிருக்கிறோம் இல்லையா? எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அவரிடம் கேட்கும்போது நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நம்மளை கைட் பண்றாரு. இப்படி ஒரு கடவுள் நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். சகோதரி, பையனுக்கு சுகம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில நம்பிக்கையோட கடவுளுடைய வார்த்தை அறிக்கையிட்டு ப்ரேயர் பண்ணும்போது அந்த மகன் முழுமையான விடுதலை பெற்றிருக்காங்க. துள்ளி எழும்ப, அந்த முடவன் எழுந்து ஓடியது போல துள்ளி எழுந்து ஓட கடவுள் நாட்களுக்கு கிருபை செஞ்சிருக்காங்க. அதே போல வேலையில ஒரு பிரச்சனைகள், ஆண்டவரே என்னோட பேசுங்க, நான் என்ன பண்ணேன்னு சொல்லும்போது கடவுள் அழகா வழிகாட்டியிருக்காங்க. அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவர ஒரு சுமூகமான சூழ்நிலையில கடவுள் நாட்களை உருவாக்கி இருக்காங்க. இந்த அற்புதத்தை சகோதரி வாழ்விலும் நம் வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டி விட்ட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, praise the Lord. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிற நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. சாட்சிகள் இல்லை அப்படின்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சகோதரர்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட். இதை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம தனிப்பட்ட பரிந்துரை ஜெபத்துக்காக கடந்து வந்திருக்கிறோம். இருக்கிற